கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். மனித குலத்திற்கு அவர் தேவனாக, அவர் தேவனுடைய ரூபமாக, தேவ சாயலாக வெளிப்பட்டார். அவர் 2 விதமான குணங்களை, தன்மைகளை உடையவராயிருந்தார். ஒன்று, தேவனுடைய தெய்வீக தன்மையில் இருந்தார், தேவ சாயலில் இருந்தார், தேவனுடைய ஆவிக்குரிய தன்மையில அவர் நிறைந்திருந்தார். அதே போல தாவீதின் குமாரனாக இருந்தார். மனித சாயலில மனிதனாக செயல்பட்டார். ஆனால் இதற்கிடையில அவர் பரிசுத்தமுள்ளவராக இருந்தார். பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். இரண்டுக்குரியவர்களே, ஆண்டவர் வெளிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு, புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். சாபத்தில் இருக்கிற நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் வெளிப்பட்டார். கிருபை இழந்த, அதாவது கிருபையே பார்க்காத, கிருபை என்றால் என்ன என்று தெரியாத நமக்கு கிருபை மேல் கிருபையை கொடுக்கும்படிக்கு, அதாவது பூரண கிருபையை, சம்பூர்ண கிருபையை கொடுக்கும்படி கர்த்தர் வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை, அவருடைய தயவை, அவருடைய தேவ ராஜ்யத்தை செய்யும்படிக்கு நம்முடைய ஊழியத்திற்காக, அவருடைய வேலைக்காரர்களாக, ஊழியக்காரர்களாக, அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டார். ஆகினாலே அவர் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். தேவன் ஏன் மனித சாயலாக வெளிப்பட்டார்? தேவகுமாரன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஏன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்ல 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆதியிலே வஞ்சித்து, ஆதாம் ஏவாளை வஞ்சித்து விழப்பண்ணின, பாவத்தை கொண்டு வந்த, சாபத்தை கொண்டு வந்த பிசாசுங்க. அவருடைய வாழ்க்கை வருத்தமும் வேதனை துன்பமாய் மாற்றினது பிசாசு. அவருடைய வாழ்க்கை இருளாய் மாற்றினது பிசாசு. அவர்கள் நிமித்தம் பூமி முழுவதுமே சபிக்கப்பட்டது. அதற்கு காரணம் பிசாசு. அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து அவர் படைத்த மனிதனுக்கு மறுபடி மறுவாழ்வை கொடுக்கும்படிக்கு, அவன் பிசாசின் கிரியையிலிருந்து, பிசாசின் தன்மையிலிருந்து, இருளிலிருந்து, பிசாசின் கிரியையிலிருந்து, குணத்திலிருந்து, பிசாசுக்கு உலகத்துல மனிதர்கள் பிசாசுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல அந்த உலகத்தின் கிரியிலிருந்து விடுவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லபடி எபிரேயர் 9:26 அப்படி இருந்தபடியால் உலகம் உண்டான முதற்கொண்டே அவர் அநேகம் பாடுபட வேண்டியதா இருக்குமே, அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனால் பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:5 சொல்லப்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்துல பாவம் இல்லை. நம்முடைய உலகத்தாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை அழிக்கும்படிக்கு, சுமந்து தீர்க்கும்படிக்கு வெளிப்பட்டார். ஆமென். ரோமர் 8:3 இன்னும் அழகா சொல்லப்படுகிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். பாவத்தை தீர்க்கிற பலியாக, சாயலாக தேவன் பிறந்தார், வெளிப்பட்டார். அதனால பாவத்தை அழிக்க வெளிப்பட்டார். முதலாவது பிசாசின் கிரியைகளை, அவருடைய செயல்களை அழிக்க வெளிப்பட்டார். இரண்டாவது, தேவன் எதற்காக வெளிப்பட்டார்? பாவங்களை சுமந்து தீர்க்க, பாவத்தை அழிக்க,
பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, பிசாசை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தேவன் வெளிப்பட்டார். மூன்றாவது 1 யோவான் 4:9 சொல்லப்படுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தம் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய குமாரன் அன்பு எப்படிப்பட்டது, இந்த உலகம் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கவே தேவன் வெளிப்பட்டார். அன்பில்லாதவன் தேவன் அறியான், அன்பு சகல பாவங்களை மூடும். அன்புதாங்க பெருசு. அப்போ அன்பை வெளிப்படுத்த, நம் மீது தேவன் வைத்த அன்பை வெளிப்படுத்த தேவன் என்ன செய்தாரு? வெளிப்பட்டாருங்க. நான்காவது வேதம் சொல்லப்படுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, அதாவது நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். 1 யோவான் 1:2 சொல்லப்பட அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிறது. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகினாலே தேவனுடைய அன்பு எப்படி தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு வெளிப்படும்படிக்கு, தேவனுடைய நித்திய ஜீவ வாழ்க்கை வெளிப்படும்படிக்கு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தம்மை வெளிப்படுத்தின தேவன் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவனை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய பிறப்பை வெளிப்படுத்தினாருங்க. தானியேலுக்கு ஆண்டவர் 9ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தினார். சகரியாவுக்கு 5ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துறார். ஏசாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துறார். இப்படி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மீகாவுக்கு வெளிப்படுத்துறார். அவருடைய பிறப்பை குறித்து, அவர் எப்படி பிறப்பார் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். இப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெளிப்படுத்தல்களை, அந்த வாக்கு தத்தங்களை சரியாய் பயன்படுத்தி கொண்டவர்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக்கொள், உனக்கு கிடைத்த கிருபையை சரியாய் பயன்படுத்திக்கொள், அதுதான் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். எப்படி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா சுவிசேஷத்துல பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 1:38 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லப்படுது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போயிட்டார். இங்க வேதம் சொல்லப்படுறது பாருங்க, மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. மரியாளுக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டார்கள். நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு வேலைக்காரி, நான் அவருக்கு ஊழியக்காரி, அவர் என்ன சொல்றாருன்னு அதை செய்கிறேன். ஒரு வாலிப பெண், ஒரு கன்னிகை, நிச்சயிக்கப்பட்டவர்கள், அவர்களை இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நீ, உங்ககிட்ட ஒரு குழந்தை பிறக்க போது அது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும், அதனால அதை நீ பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், அதான் உன்னத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்லாம் கூட கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தாளாகிய எலிசபெத் இப்போ 6வது மாசம் அப்படின்னு சொன்னதும், அப்பதான் அவங்க பாருங்க அதை நம்புறாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உடனே அந்த மாதிரி சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவரே, நீர் என்ன உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும். ஹல்லேலூயா. உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க. ஆனால் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை சரியாய் பயன்படுத்தி கொண்டாங்க. தேவனுடைய சந்தித்ததுமே அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. உனக்கு கிடைச்ச ரட்சிப்பை சரியா பயன்படுத்திக்க, உனக்கு கிடைச்ச உயர்வை சரியா பயன்படுத்திக்க, உனக்கு கிடைச்ச கிருபையை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. எங்க உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, ஊழியத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவன் மரியாளுக்கு வெளிப்படுத்தினாருங்க, உலக ரட்சகர் உங்களுக்கு பிறக்க போறாருன்னு அந்த அம்மா சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க, நல்லபடி பயன்படுத்திக்கிட்டாங்க. கொடுத்த வாய்ப்பு அவங்க செயல்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை இழக்கலங்க, அவங்க அந்த கிருபை இழக்கல, அதை வேணான்னு தள்ளல. ஆண்டவர் கொடுத்ததுமே சரின்னு சொல்லி தன் வாழ்க்கை சரண்டர் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இயேசுவின் நாமத்தினால சொல்றேங்க, தேவனுக்கு கிடைத்த கனத்த உயர்வை
ஆண்டவர் ரட்சிப்ப பரிசுத்தத்தை அபிஷேகத்தை சரியா நீ பயன்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு நம்ம மேல வந்திருக்குங்க. தேவனுடைய கிருபை வந்திருக்குங்க. நீங்க தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா பாருங்க, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அம்மா இருந்த வீட்டுல தேவதூதன் தோன்றி, பாருங்க, நாம் நியமிக்கப்பட்ட ஒரு கன்னியிடத்துல தேவன் தோன்றி அந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருமா, நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த வார்த்தை அப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தாங்களா பாருங்க. அன்று சொல்றார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை சொல்றார். அன்று சொல்றார், நீ ஆசீர்வதிக்கப்படப்பா, பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன் சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாம் பிடிச்சு சரியா வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாருங்க. அதே போல சவுல் தாவீதை பார்த்து சொல்றாரு, 1 சாமுவேல் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியம் செய்வான், மென்மேல பலப்படுவான். அந்த வாக்குத்தத்தத்தை சரியா பிடிச்சுக்கிட்டாரு. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சரியா பிடிச்சுக்கிடுவாங்க, தேவனுடைய வார்த்தையை நம்புறவங்க சரியா பிடிச்சுக்கிடுவாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கொடுத்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அந்த ஆசீர்வாதத்தை நீ சரியா பயன்படுத்திக்கொள். கொடுத்த ஆசீர்வாதத்தை வீணா பயன்படுத்தாதீங்க, அநியாயமாய் பயன்படுத்தாதீங்க, பாவத்திற்கு பயன்படுத்தாதீங்க, உலக காரியங்களுக்கு பயன்படுத்தாதீங்க, தேவனுக்கு பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கொடுத்த வாய்ப்பை நீ சரியாய் பயன்படுத்திக்க. கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. தேவன் கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, 2வது வேதம் சொல்லப்படுகிறது பாருங்க, இங்க வேதம் சொல்ற, அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமாங்க, கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப எல்லாருமே கிருபை கொண்டு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையை சத்தியமா இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. அவருடைய கிருபையில தான் நம்ம என்ன செய்றோம், இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. கிருபை மேல கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்று இருக்கிறோம். ஏன்னா அவர் கிருபையும் சத்தியமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார், இந்த உலகத்துல வந்திருக்கிறாருங்க. பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால சத்தியத்தினால நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் கொடுக்கப்பட்டது கிருபையை பயன்படுத்துங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சதுங்க. ஆமா, சோதோம் குமோரா தேசத்தை அழிக்க போறாரு, தேசத்தை அழிக்க போறாருங்க. நோவா சரியா பயன்படுத்திக்கிட்டார். அந்த கிருபையை பயன்படுத்திக் கொள்ளுங்க, சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. கிருபை மிக முக்கியம். இன்னைக்கு கிடைச்ச கிருபையை மரியாள் பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க கிருபையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. 3வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்குள் இருக்கிறவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர். தேவத்திற்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்குது பரிசுத்தம் உள்ளது. இங்க 3 காரியம் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியான உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். 3வது, உங்களிடத்தில் பிறக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கின பிறகு உன்னதமான தேவனுடைய பலன் அவங்களுக்குள்ள இறங்குச்சு. அந்த குழந்தை உருவாக்கி பெற்றெடுக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தார். 3வது, அவங்க பரிசுத்தத்தை, தேவன் பரிசுத்தமுள்ளவரை பெற்றெடுக்க அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருங்க, எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தர் பிறந்து இருக்கிறாருங்க, உன்னதமானுடைய பலத்துல பிறந்து இருக்கிறார், பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு மரியாளுக்கு பிறந்து இருக்கிறாருங்க. அவங்க யாருன்னா பாருங்க, ஒரு கன்னிகை ஒரு லேடி பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் தள்ளிடுவாங்க. அவருடைய புருஷனை தள்ளுறதுக்கு பார்க்கிறார், ரகசியமா தள்ளிவிட மனதா இருந்தார். ஆனா கர்த்தர் அவருக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இழந்துடக்கூடாதுங்க, பரிசுத்த ஆவியானவர் இழந்துடக்கூடாது, உன்னதமானவருடைய பலனை எல்லாம் இழக்கக்கூடாது, பரிசுத்தத்தை இழக்கக்கூடாதுங்க.
கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்களை பயன்படுத்துவதற்காக அபிஷேகத்தை, வல்லமையை, கிருபையை, வரங்களை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. உன்னதமானுடைய பலன், பரிசுத்த ஆவியின் பலன், புதிய பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. மறுரூபத்தின் பலன், புதிய சிஸ்டமின் பலன் கிடைச்சிருக்கு, ரட்சிப்பின் பலன் கிடைச்சிருக்கிறது, சமாதானத்தின் பலன் கிடைச்சிருக்கு, சந்தோஷத்தின் பலன் கிடைச்சிருக்கு, வாழ்வதற்குரிய பலன் கிடைச்சிருக்கு. அந்த பலனை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணுங்க. அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டாங்க. ஹல்லேலூயா. 4வது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். மலடியா அந்த எலிசபெத்துக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், மலடியா இருந்தவங்களுக்கு குழந்தையை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். 100 வயசுல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்தாருங்க இல்லையா? செத்து போன கர்ப்பத்துல கர்த்தர் கொடுத்தாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனி திறக்கப்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுப்பாருங்க. ஒரு கன்னிகைக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்க முடியும்னா அவங்க வாழ்க்கையில தேவனை தேடுகிற உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக லூக்கா மத்தேயு 1:33, லூக்கா 1:28 அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் என்ன? இம்மானுவேல் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு இருந்தா போதுங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க எட்டாத உயரத்தை எட்டுவீங்க. நீங்க போகாத உயரத்தை கர்த்தர் கொண்டு போவார். ஜெயத்தை கொடுப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குங்க. ஆமா, தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரு, தாவீதோடு கர்த்தர் இருந்தாரு, மோசேயோடு கர்த்தர் இருந்தாரு, யோசுவாவோடு கர்த்தர் இருந்தாருங்க. சீஷரோடு கர்த்தர் இருந்து கிரியை நடப்பித்தார். இவரெல்லாம் பாருங்க, கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயத்தை அனுபவிச்சாங்க, உயர்வை அனுபவிச்சாங்க, மேன்மை அனுபவிச்சாங்க, ஆண்டவருக்காய் பாடுகளை அனுபவிச்சாங்க. ஆனால் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தினாங்க. இயேசு உனக்காக வெளிப்பட்டிருக்கிறார். கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க, தடைகள் எல்லாம் உடைங்க, சத்துருக்களை அழித்து போடுங்க, தேவ நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Happy Christmas.